சிபிஎஸ்ஐ கணக்கில் கொண்டு வந்த அறிவிப்பு அதில் ஒன்று. அது வரைக்கும் சிபிஎஸ்சி கணக்கு கிடையாது. அரசாங்கம் 10% பிடிச்சி அவங்களோட செலவு பண்ணிக்கணும். கொடுக்க வைத்தது காத்திருப்பு போராட்டம். அதே போல் அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தியது காத்திருப்பு போராட்டம். ஊதிய உயர்வை கொடுத்தது காத்திருப்பு போராட்டம். ஒரு டிஏவை அறிவிக்க வைத்தது காத்திருப்பு போராட்டம். ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி வாயிலாக உங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குவோம் என்று சொன்னது. இந்த நடந்தது 2016 தேர்தல் நடந்தது. 2016 தேர்தலில் அந்த 11 அறிவிப்புகளை அறிவிக்க செல்வி ஜெயலலிதா 2% ஓட்டு வித்தியாசம். ஆனால் ஆட்சிக்கு மீண்டும் இல்லை. எப்படி டெக்னிக்காக இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கு இந்த நேரத்தில் இதை செய்யலைன்னா நாம் மீண்டும் இந்த இடத்துக்கு வர முடியும். நாங்காசில நாயர் கமிட்டி என்ன பரிந்துரை செஞ்சதுன்னு யாருக்கும் தெரியல. அவங்களுக்கு பின்னாடி ஒரு கமிட்டி ஸ்ரீவர் கமிட்டி என்ன செஞ்சார் அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி ஓய்வூதிய குழு கமிட்டி என்ன சொல்ல போகுது என்ன செய்ய போகுது தெரியல. இப்படி கமிட்டி 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 என்று சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டிருந்தோம். பிப்ரவரி விரும்புகிறாங்க. அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் அரசாங்கம் போட்டுட்டு ஓடி போயிட்டான். மாநகராட்சியில் எங்கேயும் நடக்க முடியல. தண்ணி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இருக்கிறது. இன்னைக்கு கலங்களா தண்ணி ஆற்றுல தண்ணி எப்படி ஓடுதோ அப்படி தண்ணி தான் நமக்கு கிடைக்கக்கூடிய 70% மேலே அங்கே காலி பணியிடங்கள். இங்கே பூரா தினக்கூலி தான்